ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் பொட்டிக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னாக்கா, நம்ம இந்த டைலரிங் ஃபீல்டில் எந்த அளவுக்கு நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக நகர்த்திக்கிட்டு போகிறதுக்கு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் நான் முக்கியமாக சொல்கிறது ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தில் ஒரு 5 டாபிக் சொல்ல போகிறேன். அது என்னென்ன அப்படின்றத அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம போகிறது எல்லாமே டைலரிங் கண்டென்ட்டு அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம டைலரிங் கண்டென்ட் நிறைய பேர் போட்டுட்டு தான் இருக்காங்க. நம்ம மோட்டிவேஷன் நம்மளை டைலரிங் வேலையில் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது, என்னால் சுறுசுறுப்பாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு நம்மளோட வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்றதுனால தான் நான் மோட்டிவேஷன் வீடியோவாக போட்டுட்ருக்கேன். ஏன்னா நம்ம நானுமே அந்த அந்த ஸ்ட்ரகிளை தாண்டி வந்திருக்கிறேன் அப்படின்போது அந்த ஸ்ட்ரகிள் நிறைய பேருக்குமே இருக்கும். அப்படின்றதுனால நான் அதை உங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னோம் அப்படின்னா எனக்குமே கொஞ்சம் ஒரு மன நிறைவாக இருக்கும். நம்மளுமே அந்த ஸ்ட்ரகிளை தாண்டி வந்திருக்கோம். அந்த டைமில் நமக்கு எடுத்து சொல்கிறதுக்கோ இல்லை அந்த டைமில் நமக்கு யாராவது ஒருத்தவங்க ஆறுதல் சொல்கிறதுக்கோ யாருமே இல்லை. அப்படின்போது நம்மளால் முடிஞ்சது நம்ம நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கும் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கும் நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்றதுனால தான் நான் சொல்கிறேன். என்னென்ன விஷயம் அப்படின்றத நம்ம அந்த வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம ஒரு முயற்சி எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் நம்ம எந்த ஒரு பிளான் பண்ணாலும் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். முயற்சி எடுக்காமல் இது என்னால் முடியல, இது என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம நம்மளுக்குள்ளாரே ஒரு டீமோட்டிவேட்டாக ஆகக்கூடாது. அதுக்கு நாம் என்ன எஃபர்ட் போட்டிருக்கோம் அப்படின்றது மெயினாக நம்ம பார்க்கணும். ஏன்னா நமக்கு முயற்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு யாருமே முயற்சி பண்ணாமல் நம்ம ஒரு ஃபீல்டில் என்னால் முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களால் பண்ண முடியாது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அதை மனசு வச்சு செஞ்சால் மட்டும்தான் முடியும். அதனால் நம்ம எந்த ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போதும் முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணி பார்த்துட்டு என்னால் முடியலை அப்படின்றத சொல்லுங்கள். முயற்சி பண்ணாமையே என்னால் முடியாது போல் இருக்குது, இந்த ஃபீல்டில் என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியாது அப்படின்னு நினைக்கவே கூடாது. நான் ஏன் இதை இப்போ சொல்கிறேன் அப்படின்னாக்கா, விஷயம் இருக்குது. என்னால் நான் முயற்சி பண்ணாமையே நான் இந்த டைலரிங் ஃபீல்டில் முயற்சி பண்ணாமையே நான் கம்பெனிக்கு வேலைக்கு போயிருக்கேன். பீஸ் ரேட்டுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போனேன். அப்போல்லாம் எனக்கு நமக்கு தான் டைலரிங் தெரியுமே, நம்ம கடை வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சியை எடுக்காமல் தான் அந்த வேலையெல்லாம் நான் செஞ்சேன். ஆனால் அதுலேயுமே ஒரு ப்ளஸ் இருந்துச்சு எனக்கு. அப்படி இருக்கும்போது தான் நமக்கு நானும் ஒரு கடை வச்சு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியுன்றதை நான் அப்போ தான் உணர்ந்தேன். எதுவுமே ஒரு முயற்சி பண்ணால் தான் நமக்கு என்னென்னலாம் நமக்கு இருக்குது டேலண்ட்டு, அதை நம்ம வெளிப்படுத்த முடியும். அப்படின்றது நம்மளே அது அது நாம்ளே யோசிக்கிற மாதிரி தருணம் கண்டிப்பாக அமையும். அதை நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக. அந்த எந்த ஒரு முயற்சியுமே எடுத்தால் மட்டும்தான் அதுக்கான பலன் நம்ம அனுபவிப்போம். முயற்சியே எடுக்காமல் இது எனக்கு வரல, இது எனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களாலேயும் ஒரு நாள் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அது நம்ம லைஃபுக்கு ரொம்பவும் நல்லாவும் இருக்கும். ஓகேங்களா? முயற்சி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம முயற்சி எடுத்ததோடு அப்படியே நின்றுடக்கூடாது. நம்ம இந்த ஃபீல்டில் தேர்ந்தெடுத்துட்டோம், அதில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கையோடு அடுத்த ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைக்கணும். இன்றைக்கி என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு மெயினாக காரணம் என்னென்னா, நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கும் அதில் மெயினாக இருக்கணும். ஹார்ட் ஒர்க் இல்லாமல் இது நடக்கவே நடக்காது. தன்னம்பிக்கை இருக்கணும், ஹார்ட் ஒர்க் இருக்கணும். 3வது விஷயம் ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் இன்றைக்கி இப்போது நான் கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த ப்ளவுஸ் 6 சாதா ப்ளவுஸு, 3 லைனிங் ப்ளவுஸ். என்னால் முடிக்க முடியும். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் கட்டிங் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணி ஒரே நாளில் முடிக்க முடியும். நான் நம்பி செஞ்சால் மட்டும்தான் என்னால் முடிக்க முடியும். என்னால் முடிக்க முடியாதுன்னு நான் நினச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் முடியாது. நான் எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது. அப்போது நான் என்ன பண்ணணும்? ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும்.
டைலரிங் ஃபீல்டில் வந்து நம்மளால் முடியாது ஒன்றுமே கிடையாது. நம்மளால் முடியும். அது என்ன பிளான் பண்ணுறோம், எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா, ஒரே கட்டிங்லேயே வந்து நம்ம இதை வந்து கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து காலையில் வந்து நம்ம ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால நான் ஆல்ரெடி ஒரு 10 ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது தான் இதுவுமே வந்து ஒரே கஸ்டமர்து. நான் திங்கட்கிழமை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர்கிட்ட நான் சொல்லிட்டேன். அப்போ எனக்கு கொக்கி கட்டவும் ஆள் இல்லாமல் இருந்தாங்க. அதுக்கே அந்த ஒரு தன்னம்பிக்கை நமக்கு வந்திருக்கு, கண்டிப்பாக முடிக்க முடியும் அப்படின்ட்டு. இந்த ப்ளவுஸ் கட்டிங் போடும்போது தான் எனக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சு. நமக்கு நல்ல பழகினவங்க தான், அவங்கக்கிட்ட நான் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி வந்து எனக்கு ப்ளவுஸ்க்கு வந்து கொக்கி கட்டி தரீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேக்கா நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் எனக்கு இன்னும் ஒரு தன்னம்பிக்கை வந்தது. கண்டிப்பாக வந்து ஒரு கொக்கி கட்ட ஆள் இல்லைன்னும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்கள் சைட்லலாம் வந்து கொக்கியும் சரி தான், காஜாவும் சரி தான், கையால் பண்ணால் தான் வந்து ஏற்றுப்பாங்க. மிஷினில் பண்ணாக்கா அவங்களுக்கு இங்கே வந்து ஓகேவா இல்லை. அதனால் வந்து ரெண்டுமே வந்து கையால் தான் பண்ணணும். அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் இப்போ நமக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டாங்கன்னும் போது இன்னும் வந்து நமக்கு சுறுசுறுப்பு அதிகமாக வரும். நம்மளால் வந்து கேட்ட நேரத்துக்கு ப்ளவுஸ் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையே எனக்கு ரொம்பவுமே வந்துடுச்சு. நான் இன்றைக்கி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். நைட்டுக்கே வந்து சண்டேவில் வந்து அதாவது ஈவினிங் ஒரு 3:30 மணி இல்லை 4 மணிக்கு வந்திருந்தேன். வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து வேலை கொஞ்சம் திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். என்னால் முடியும் அப்படின்னு நான் தன்னம்பிக்கையோடு இருந்ததுனால மட்டும்தான் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து என்னால் நகர்த்திக்கிட்டு போக முடிஞ்சுது. இன்றைக்கி நான் சண்டே வந்து கடையை வந்து மதியத்துக்கு மேலே திறந்ததுக்கு ரீசனே வந்து 2-3 கஸ்டமர் வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. அதை வந்து எனக்கு இன்றைக்கே வேணுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஒரு 2 கஸ்டமருக்கு நம்ம டெலிவரி கொடுக்க இருந்தது. அதனால சரி ஓகே நம்ம போய் கடைக்கு போயிட்டு நம்ம அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு நம்ம அதையுமே முடித்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ப்ளஷர் வந்து நமக்கு இருக்காது அப்படின்றதுனால வந்து நான் கடைக்கு போயிருந்தேன். 2 கஸ்டமருக்கு துணி டெலிவரி பண்ண வேண்டியது, அதை டெலிவரி பண்ணிட்டேன். அப்புறம் வந்து ஒரு 3 பேர் வந்து சுடிதார், நைட்டி இதெல்லாம் ஓரடிக்க எடுத்துன்னு வந்திருந்தாங்க. அதையுமே முடித்து கொடுத்தேன். அதால் வந்து எனக்கு ஒரு 500 வந்து எனக்கு இன்னைய வருமானம் வந்து கையிலே கிடச்ச மாதிரி இருந்துச்சு. ஓகேவாக தான் இருந்தது எனக்கு. நான் வீட்டில் இருந்தேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து அது எனக்கு கிடச்சிருக்காது. நான் கடைக்கு வந்ததுனால நம்ம ஒரு பிளான் பண்ணி வந்திருப்போம். ஆனால் நடக்கிறது ஒரு பிளானாக இருக்கும். கண்டிப்பாக வந்து அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சரி ஓகே நம்ம வந்து இந்த ஓரடிக்கிறதுக்கு இன்றைக்கி வரும் நான் நம்பிக்கையே இல்லை. ஆனால் இப்போலாம் நான் என்ன ஐடியா பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா சண்டேவில் வந்து லீவ் விடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் வீட்டு வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 3 மணிக்கு இல்லை 4 மணிக்கெலாம் வந்தோம் அப்படின்னாக்கா சண்டேவில் வந்து வீட்டில் இருக்கிறவங்க கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா சண்டேவில் தான் வீட்டில் இருப்பாங்க. அப்போது வந்து அவங்க வந்து ஏதாவது டைலரிங் சம்மந்தப்படுது, அதாவது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும், இல்லை வந்து சுடிதார் பிடிக்கணும், அந்த மாதிரி வேலைலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அதை செய்கிறதுக்கோசம் ஒரு டைலரை தேடுவாங்க. அதனால் வந்து நம்ம திறந்து வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா நமக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு 2-3 வாட்டி வந்து அதை நான் பார்த்தேன். எனக்கு அது ஓகேவாக பட்டுதுன்றதுனால நான் அதை இப்போ வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் இப்போ வந்து உங்ககிட்ட நான் வந்து ஒரு 3 விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட துணி கொடுக்குறாங்கன்னும் போது அவங்க எந்த டேட்டுக்கு ப்ளவுஸ் கேட்குறாங்களோ அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கொடுக்குற மாதிரி பாருங்கள். கண்டிப்பாக வந்து அது ரொம்பவுமே உங்களுக்கு வந்து ரொம்ப 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 உங்களுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கஸ்டமர் அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை செஞ்சு பாருங்கள். இன்னொன்று அப்படின்னாக்கா, உங்ககிட்ட ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுக்குறாங்க அப்படின்னும்போது எனக்கு சாதா ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண தெரியும், லைனிங் ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண தெரியும், அதில் எனக்கு ஒரு டிசைன் கூட எனக்கு ஸ்டிச் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக வந்து உங்களாலே முடியும். நீங்கள் வந்து தன்னம்பிக்கையோடு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் முடியும். இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருது அப்படின்னாக்கா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நமக்கு டைலரிங் கண்டென்ட் வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். நீங்களுமே வந்து பார்த்து உங்களுக்கான டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.